இப்போ நம்ம வந்து தனாவுக்கு லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எவ்வளோ பட் இது வந்து 10 rupees தான். ஸோ நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து எவ்வளோ வேல்யூன்றது முக்கியம் இல்லை. அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட இருந்து சின்ன விஷயம் வந்தாலும் அது பெருசாக யோசிக்க தோணும். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ரொம்ப பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் சண்டை வரும்ல, அந்த கான்சியஸ் கூட உங்களுக்கு இல்லையா, நீங்கள் ஏன் அதெல்லாம் வீடியோ போடுறீங்க, தவறான முன்னுதாரணமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ஓகேம்மா நீங்கள் சொல்கிறது ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டு நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க. சினிமாவில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, சரி அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் வந்துட்டு அவன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல, பாயிட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த தாட்டை தான் மாற்றணும். நம்மளால் என்னென்ன முடியுமோ அந்தந்த வகையில் அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தாலே போதும். இதை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து அவங்க பண்ண மாதிரியே பண்ணணும் இவங்க பண்ண மாதிரியே பண்ணணும்னு நினச்சி கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்காது. இது ஒரு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு மெசேஜாக சொல்லிக்கிறேன்.